Hi and hello friends. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல கவுண்டர்ஸ் அப்படிங்கற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எல்லா ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்லயுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மெயினா in order to count the number of clock pulses arrived at the input அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு இன்புட் சர்க்யூட் இருக்கு அப்படினா நீங்க பொதுவா ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பேசிக்கலா ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கறத எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வால் கிளாக் எடுத்துக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் வாட்ச் எடுத்துக்கலாம். எதா எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா. அந்த ஃபிளிப் ஃப்ளாப்போட வர்க்கிங் தான் எல்லா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் டிவைஸ்மே பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வர்க் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நீங்க மெயினா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கிளாக் பல்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எத்தனை கிளாக் பல்ஸ் இன்புட்ல அரைவ் ஆகுது அதை பொறுத்து நம்ம எத்தனை process எப்படிப்பட்ட process பண்ணனும்ங்கறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வேலையை யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் அப்படிங்கறது தான் பண்ணுது. ஓகேவா? இந்த கவுண்டர் அப்படிங்கறது எதை வச்சு ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஃபிளிப் ஃப்ளாப் வச்சு தான் ஃபார்ம் ஆகுது. சோ அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தினமும் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துங்கறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? சோ முதல்ல கவுண்டிங் ஆஃப் a clock pulse அப்படிங்கற மெத்தட் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படி. சோ ரெண்டு கிளாக் பல்ஸ் அதாவது ரெண்டு பாசிட்டிவ் எட்ஜ் இருக்கு. கரெக்ட்டா? பாசிட்டிவ் ட்ரிகரிங் எட்ஜ் இருக்கு. சோ ரெண்டு பாசிட்டிவ் ட்ரிகரிங் எட்ஜ் இருக்கனால மொத்த பல்ஸ் 2 அப்படின்றது. இது எப்படி ஒரு கவுண்டர் கவுண்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ அந்த கிளாசிஃபிகேஷன் ரெண்டு இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா asynchronous counter அல்லது பாத்தீங்கன்னா synchronous counter அப்படினு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கவுண்டரை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா asynchronous counter பத்தி பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரிப்பிள் கவுண்டர் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கவுண்டர் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் கனெக்ட் பண்றாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் எதெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா JK ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? எல்லாமே சிமிலர் டைப் அதாவது ஐடென்டிக்கல் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான். இந்த asynchronousக்கும் synchronousக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வேற ஒண்ணுமே இல்லங்க. சோ நீங்க 4 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த 4 ஃபிளிப் ஃப்ளாப்ல முதல் ஃபிளிப் ஃப்ளாப்ல மட்டும் தான் காமனான கிளாக் பல்ஸ் கொடுப்போம். அடுத்தடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு யார் கிளாக் பல்ஸா இருப்பான்னா ப்ரீவியஸ் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸா இருக்கும். புரியுதா? சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். JK ரெண்டுமே இன்புட் ஹை அப்படிங்கிற கண்டிஷனில் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புமே ஐடென்டிக்கலாக மெயின்டைன் ஆகுது. அதை தவிர்த்து Q பார் அப்படிங்கிறது அவுட்புட்டு. இதில் இடையில இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் அப்படிங்கிறது தான். இந்த கிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாண்டர்டாக இங்கே கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் Q இருக்கு இல்லையா? அந்த அவுட்புட்டை தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு முந்தின ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை கிளாக் பல்ஸாக கொடுத்தா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா asynchronous கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பிள் கவுண்டர்னு ஏன் நேம் வந்தது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதோட வேவ் ஃபார்ம் எப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்க்ரனஸாக இருக்கட்டும் அல்லது ஏசின்க்ரனஸாக இருக்கட்டும். ஓகேவா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வேவ் ஃபார்மு. பட் இதில் உள்ள ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்க்குறீங்க நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் பல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 பல்ஸ் இருக்குன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாக் பல்ஸ் நான் ஸ்டாண்டர்டாக இன்புட்டில் கொடுத்துட்டேன். இப்போ Q0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட். ஓகேவா? இந்த Q0ஓட வேவ் ஃபார்ம் பாருங்கள். கரெக்டாக இந்த கிளாக் பல்ஸ் எப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக மேலே பார்த்து மீட் ஆகுதோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகுது. சாரி, ஒரு பல்ஸ் கிரியேட் ஆகுது. அதாவது அவுட்புட் ஹையாக வருது Q0 அப்படிங்கிறதுல. இப்படி பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்காக வந்துட்டு இருக்கு. இதே Q1 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா when Q0 rising edge is encountered, அதாவது எப்போ ரைசிங் எட்ஜ் என்கவுண்டர் ஆகுதோ Q0 அப்படிங்கிறதுல கரெக்டாக அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா Q1 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா Q2ன்றது when Q1 rising edge is encountered, அதாவது Q1 அப்படிங்கிறதோட ரைசிங் எட்ஜ் எப்போ என்கவுண்டர் ஆகுதோ அப்போ கரெக்டாக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா Q2 அப்படிங்கிறது என்கவுண்டர் ஆகும். அதோட அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இந்த டைமிங் டயக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா asynchronous synchronous ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் உள்ள ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் ஒவ்வொரு ரைசிங் எட்ஜ் எப்போ என்கவுண்டர் ஆகுதோ அப்போ கரஸ்பாண்டிங்காக அடுத்தடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் அப்படிங்கிறது என்கவுண்டர் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா asynchronous ஆர் ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா synchronous கவுண்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த synchronous கவுண்டர்னு ஏன் நேம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதில் கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பும் கொடுப்பாங்க. ஸோ ஏசின்க்ரனஸில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எடுத்து அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதுல கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக யூனிவர்சல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மொத்தமாகவே நம்ம 4 இருந்ததுன்னா 4க்குமே நம்ம 4 விதமான கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ தட் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்கில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிலே அப்படிங்கிறது வந்து இதில் இருக்காது சின்க்ரனஸ் கவுண்டரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா வந்து நம்ம எடுத்த உடனே ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே நம்ம வந்து பல்ஸ் கொடுத்துட்றோம். அதனால் அந்த டிலேங்கிறது எசின்க்ரனஸை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 AND கேட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராம்ங்கிறத நீங்கள் சைடில் ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள கிளாக் பல்ஸ் இந்த டைமிங் டயக்ராம் ஒரே மாதிரி இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Q0 எப்போ வந்து அவுட்புட் கொடுக்கும்னா ரெஸ்பான்ஸ் டு ஃபாலிங் எட்ஜ் ஆஃப் கிளாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாக் சிக்னல் ஃபாலிங் எட்ஜில் இருக்கும்போது கரெக்டாக அப்போ வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். Q1ங்கிறது வந்து Q0 டிபெண்ட் பண்ணியிருக்கும். Q2ங்கிறது பார்த்தீங்கன்னா Q1 டிபெண்ட் பண்ணியிருக்கும். Q3 வந்து Q2 டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா வந்து காமனாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. Q3ங்கிறது ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட். ஓகேவா? இதில் உள்ள ஒரு விஷயமே வந்து அதுதான். ஸோ அதாவது வந்து இந்த அவுட்புட்டுங்கிறத ஒரு AND கேட்டை போட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி கனெக்ட் பண்ணி Q1 அடுத்து Q2 அடுத்து காமனாக Q3ங்கிறத வெளியில் எடுக்காங்க. இப்போ Q4 இன்னொன்று வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த Q3 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு AND கேட்டை போட்டு கனெக்ட் பண்ணி Q4 இந்த மாதிரி ஃபைனலாக ஒன்று எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்து இதுக்கு அவுட்புட் வந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்க்ரனஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து இதோட டைமிங் டயக்ராமும் அதே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினச்சேன். ஸோ கவுண்டர்ஸ் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து நான் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிற கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய், சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.